நீங்க எப்பயாச்சும் லைஃப்ல ஒரு விஷயத்த பார்க்காத மாதிரி போயிருக்கீங்களா? என்னோட மைண்ட்ல ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அது என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி சாப்பாடு வாங்குறதுக்காக எங்க ஊர் ஹோட்டல் ஒண்ணு போயிருந்தேன் போனது. ஸோ அந்த ஹோட்டல் நேம் என்னன்னா பிரசிடென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல். அங்க போய் நான் வந்து தோசை வந்து ஆர்டர் கொடுத்து பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க எப்படி பார்சல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா பில்லு போடாம ஒரு சிட்டையில எழுதி கொடுப்பாங்க ஒரு தோசை அந்த மாதிரி. ஸோ பார்சல் வாங்க வேண்டிய இடத்துல போய் நம்ம கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா அவங்க பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. என் பக்கத்துல இன்னொருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஐட்டம் வந்து பார்சலுக்கு எழுதிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எழுதி வச்சிருந்த லிஸ்ட்ல தனியா வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பூரி செட்டை வந்து அவர் கேட்டு வாங்கினார். எப்படி கேட்டு வாங்கினாரு தெரியுமா? ஸோ அவர் எப்படி கேட்டு வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்சல் கட்டி வாங்கி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாவை எடுத்துக்கிட்டாரு பேண்ட்லேருந்து டிப்ஸ் கொடுக்க பார்சல் கட்டிட்டு வரவங்களுக்கு. அவங்க கிட்ட ஒரு சுத சொன்னார், தனியாக ஒரு பில்லில் வந்து ஒரு பூரி செட்டை எழுதி கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து பார்சல் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் பார்சல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த 10 ரூபாய் எடுத்து நீட்டிட்டு